கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்தி மருத்துவமனையின் கைதிகள் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கார்த்திக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கார்த்தி, மோகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தப்ப முயன்றபோது கீழே விழுந்ததில் கார்த்திக்கு கை கால்களில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருந்தது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி சூலூர் சிறுமி கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். முதல் குற்றவாளியாக கார்த்திக், 2வது குற்றவாளியாக மோகன்ராஜ். 2 பேருமே 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கைது செய்தனர். கைது செய்யும் நடவடிக்கையின் போதுதான் கார்த்திக் பள்ளவாளையம் பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த போது பிடிக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் கைகால்கள் முறிவு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிர சிகிச்சை முடிந்து தற்போது சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கைதிகள் அறைக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக காவல்துறையினர் இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த விசாரணையை உரிய முறையில் நடத்தி விரைவாக தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் இந்த விசாரணை என்பது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.